Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் லைட் ஆப் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூவை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபேஸ்புக் லைட் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பன் ஆகுது இல்லை. இல்லாட்டி வந்து இந்த லைட் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இல்லாட்டி வந்து ஃபேஸ்புக் லைட் ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஆட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகி ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் ப்ளீஸ் வெயிட் இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபேஸ்புக் லைட் ஆப்பில் ஃபேஸ் பண்ணுவீங்களான்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து இந்த இஷ்யூஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களான்னு இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து ஒரு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மள எல்லாருமே வந்து நம்ம மொபைலை கண்டிப்பாக ஃபேஸ்புக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுக்காக நார்மலாக சில பேர் வந்து ப்ரௌசரிலே ஃபேஸ்புக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஃபேஸ்புக் நார்மல் ஆப்பும் இல்லாட்டி லைட் ஆப்பும் யூஸ் பண்ணுவாங்க. லைட் ஆப் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது டேட்டா கன்சியூம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். ஸோ இந்த லைட் ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் லைட் அப்படின்றத சர்ச் பண்ணிங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃபேஸ்புக் லைட் ஆப் வந்து ஷோ ஆகும். அந்த ஆப்புக்கு பக்கத்தில் பாருங்கள் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகுதா அப்படின்றத. அப்டேட் அப்படி ஷோ ஆகுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்கள் மொபைலில் ஃபேஸ்புக் லைட் ஆப் வந்து ஒருக்கா அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குமே எப்போதுமே இந்த ஆப்பில் வந்து சில இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் எப்பயுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா அதில் சர்ச் பார் ஒன்றில் இருக்கும். அந்த சர்ச் பாரில் லைட் அப்படின்றத சர்ச் பண்ணி ஃபேஸ்புக் லைட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல பாருங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். அதை கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அடுத்த இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்து மேனேஜ் ஸ்பேஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஃபுல்லாக அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணதுக்கப்புறமா திரும்ப ஃபேஸ்புக் லைட் ஆப் ஓப்பன் பண்ணி உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு லொக் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி லொக் ஆகின அப்புறமா ஒருக்கு நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத. கண்டிப்பாக அப்படி கிளியர் டேட்டா பண்ணுறனால கூட வந்து இந்த ஃபேஸ்புக் லைட் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதோட வந்து உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் கூட வந்து நீங்கள் ஃபேஸ்புக் லைட் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை நான் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.